Hi students, welcome back to Chemistry Land. So நம்ம வந்து இந்த வீடியோல வந்து என்ன பார்க்க போறோம் அப்படினா ஒரு முக்கியமான ஒரு டாபிக் வந்து பார்க்க போறோம். அதாவது வந்து flue gas analysis RSET method. So இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட்டான ஒரு क्वेश्चन எக்ஸாம்ல கேட்கக்கூடிய क्वेश्चन. அதாவது flue gas analysisன்றது இந்த மெத்தடுக்கு பேர் வந்து என்ன அப்படினு பாத்தீங்கன்னா RSET method அப்படி நம்ம சொல்லலாம். ஓகேவா? சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். RSET மெத்தட்னா என்ன? இது வந்து இந்த டாபிக் வந்து நான் ரெண்டு வீடியோவா வந்து போட போறேன். சோ ஒரே வீடியோல வந்து கவர் பண்ண முடியாது. சோ இந்த ஃபர்ஸ்ட் வீடியோல வந்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படினா இதோட டயகிராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் பார்த்துட்டு அதை வந்து நம்ம எக்ஸ்பிளனேஷன் பண்ண போறோம். அதாவது டயகிராம் போட்டு தான் வந்து இத क्वेश्चन வந்து எழுதணும். சோ அப்ப டயகிராம் பார்த்து நம்ம எக்ஸ்பிளனேஷன் எப்படி கொடுக்கிறதுன்றத பார்க்கலாம். இதோட தியரியை வந்து நம்ம அடுத்த வீடியோல கண்டினியூஷனா பார்க்கலாம். சோ இந்த வீடியோக்குள்ள போலாம் வாங்க. சோ நம்ம பார்க்க போறது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா flue gas analysis அதாவது வந்து RSET method அப்படி நம்ம சொல்லலாம். சோ இதுல வந்து என்ன அப்படினு பாத்தீங்கன்னா இந்த flue gasனா என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். So mixture of gases like carbon dioxide, oxygen, carbon monoxide இது எல்லாமே வந்து coming out from combustion chamber. ஓகேவா? சோ அந்த gases இருக்குல carbon dioxide, oxygen, carbon monoxide இது எல்லாமே வந்து mixture of gases. சோ இது எல்லாமே அந்த combustion chamberல இருந்து வெளியில வரும். ஓகே இந்த அனாலிசிஸ்ல. ஓகே flue gases. அதே மாதிரி இந்த flue gases வந்து அனாலிசிஸ் பண்றதுனால நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படினு பாத்தீங்கன்னா it gives an idea about complete or incomplete combustion process. இந்த flue gases வந்து நம்ம அனலைஸ் பண்றதன் மூலமா வந்து கம்ப்ளீட்டா அந்த combustion process நடந்துருக்குதா இல்ல இன்கம்ப்ளீட்டா நடந்துருக்குதா ஃபுல்லா நடந்துருக்குதா இல்ல வந்து இன்கம்ப்ளீட்டா இருக்கான்றதை நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே சோ அதுதான் வந்து flue gas analysis. ஓகே சோ இந்த மெத்தடுக்கு பேர் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா RSET method. ஓகே இப்போ வந்து இந்த டயகிராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் வந்து பார்க்க போறோம். இது வந்து apparatus. இந்த apparatusக்கு பேர் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா RSET apparatus ன்னு பேர். ஓகே டயகிராம் போட்டு தான் வந்து நீங்க எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும். அதே மாதிரி இதோட description of RSET apparatus இதோட நேம் என்னன்றதை நம்ம வந்து டீடைலா பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டியூப் ஒன்னு இருக்கு. ஹரிசாண்டலா வந்து ஒரு டியூப் ஒன்னு இருக்கு. ஓகே சோ அதோட ஒரு எண்ட் இது ஒரு எண்ட்னு வெச்சுக்கோங்க. இது ஒரு எண்ட். ஓகே சோ இந்த எண்ட்ல ஒரு U shaped டியூப் வந்து ஒன்னு கனெக்ட் ஆயிருக்கு. ஓகே இத பாத்தீங்கனாலே தெரியும் U shaped டியூப் வந்து கனெக்ட் ஆயிருக்கு. சோ இதுல என்ன இருக்கு உள்ள வந்து என்ன இருக்கு அப்படினா அந்த ஏரோ மார்க் போட்டு நான் போட்டுருக்கேன் பாருங்க fused calcium chloride for drying flue gases. அதாவது calcium chloride தான் வந்து இந்த U shaped டியூப்ல வந்து இருக்கு. அது வந்து fused calcium chloride for drying the flue gas. ஓகேவா சோ இந்த வழி இருக்குலையா இது வழியா தான் வந்து flue gas வந்து என்டர் ஆகி உள்ள வரும். ஓகே சோ அப்ப அந்த வெர்டிகல் டியூப்ல ஒரு எண்ட்ல இந்த U shaped டியூப் வந்து கனெக்ட் ஆயிருக்கு. ஓகே சோ அதுக்கு அடுத்து இன்னொரு எண்ட் இருக்குலையா சோ இந்த எண்ட் இந்த வெர்டிகல் டியூபோட இந்த எண்ட்ல ஒரு பியூரெட் வந்து ஒன்னு கனெக்ட் ஆயிருக்கு. இதுதான் வந்து பியூரெட். ஓகேவா சோ பியூரெட் வந்து கனெக்ட் ஆயிருக்கு. அதே மாதிரி இந்த பியூரெட் சரவுண்டிங்ல ஒரு வாட்டர் ஜாக்கெட் வந்து இருக்கு. அதாவது இது வந்து பியூரெட். ஓகே இது வந்து பியூரெட் இப்படி போட்டுருக்கோம் இல்லையா இது வந்து என்ன அப்படினு பாத்தீங்கன்னா பியூரெட்டை சுத்தி ஒரு வாட்டர் ஜாக்கெட் வந்து இருக்கு. ஓகே சோ அது எதுக்கு அப்படினா அந்த கேஸோட டெம்பரேச்சர் வந்து மெயின்டைன் பண்றதுக்காக அந்த வாட்டர் ஜாக்கெட் வந்து இருக்கு. ஓகே அதுக்கு அடுத்து இந்த பியூரெட்டோட எண்டிங் இதுல ஒரு ரப்பர் டியூப் ஒன்னு போகுது பாருங்க. இந்த ரப்பர் டியூப் கூட ஒரு வாட்டர் ரிசர்வாயர் வந்து கனெக்ட் ஆயிருக்கு. ஓகே ஒரு பாட்டில் அதாவது லெவலிங் பாட்டில் வாட்டர் லெவலிங் பாட்டில் சொல்லலாம் இல்ல வாட்டர் ரிசர்வாயர்னு சொல்லலாம். ஓகே சோ இந்த பியூரெட்டோட எண்ட்ல வந்து ஒரு ரப்பர் டியூப் மூலமா ஒரு வாட்டர் ரிசர்வாயர் வந்து கனெக்ட் ஆயிருக்கு. இது எதுக்கு அப்படினா இத வந்து நம்ம ரைஸ் பண்ணாலோ இல்ல லோவர் பண்ணாலோ இங்க வந்து பியூரெட்டோட வாட்டர் லெவல் வந்து ரைஸ் ஆகும் இல்ல கம்மியாகும். ஓகே பியூரெட்டோட வாட்டர் லெவல் வந்து இட் இஸ் raised or lowered by raising or lowering the water reservoir. ஓகே இப்ப ரெண்டு எண்ட்லயும் என்ன கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்றத பார்த்தாச்சு. ஓகேவா சோ அதுக்கு அடுத்து இந்த டியூப்ஸ் பாருங்க. சோ மூணு பல்ப்னு வெச்சுக்கலாம். ஓகே அப்சார்ப்ஷன் பல்ப் இது பேர் வந்து அப்சார்ப்ஷன் பல்ப் 1 அப்சார்ப்ஷன் பல்ப் 2 அப்சார்ப்ஷன் பல்ப் 3. ஓகேவா இது வந்து என்ன அப்படினா 3-way stop cock. இது வந்து என்ன அப்படினா 3-way stop cock. ஓகேவா ஃபர்ஸ்ட் வந்து இத வந்து நம்ம ஓபன் பண்றோம். ஃபர்ஸ்ட் இது எப்படி வர்க் ஆகுது இந்த RSET apparatus வந்து எப்படி வர்க் ஆகுது அப்படினா the 3-way stop cock is opened to the atmosphere.
ஓகேவா, ஓப்பன் டு தி அட்மாஸ்பியர். அதே மாதிரி அதுக்கு அடுத்தது என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா the flue gas is allowed to supply to the burette. ஓகே, burette உடைய வாட்டர் லெவல் வந்து ரைஸ் ஆகுது. எப்படி ரைஸ் ஆகும்னா அந்த வாட்டர் ரிசர்வாயர் இருக்கு இல்லையா, அதை ரைஸ் பண்ணலாலோ இல்ல லோவர் பண்ணி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாலோ பியூரெட்ல வாட்டர் லெவல் வந்து ரைஸ் ஆகும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா அந்த flue gas is allowed to suck into the burette. இந்த flue gas வந்து பியூரெட்ல சக் ஆகுது, வாட்டர் லெவல் வந்து ரைஸ் ஆகுது. ஓகே, சோ இந்த process வந்து ஃபர்ஸ்ட் நடக்கும். ஓகேவா, the three-way stopcock is now connected to the flue gas. அந்த flue gas எல்லாமே பியூரெட்ல சக் ஆகும். சக் ஆகும்போது அதோட வாட்டர் லெவல் வந்து ரைஸ் ஆகும். எப்படி ரைஸ் ஆகும்னா இது வந்து நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணும்போது இந்த பியூரெட்ல வாட்டர் லெவல் வந்து ரைஸ் ஆகும். ஓகேவா, இது வந்து வர்க்கிங்ல நடக்கக்கூடியது. அதுக்கப்புறம் இந்த அப்சார்ப்ஷன் பல்ப் 1ல என்ன இருக்கு, 2ல என்ன இருக்கு, 3ல என்ன இருக்குன்றத பார்க்கலாம். இப்போ இந்த த்ரீ-வே ஸ்டாப்காக் வந்து நம்ம ஓபன் பண்ணிட்டோம். ஃப்ளூ கேஸ் வந்து பியூரெட்குள்ள சக் ஆனதுக்கு அப்புறமா இத வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடணும். இந்த த்ரீ-வே ஸ்டாப்காக் வந்து க்ளோஸ் பண்ணிடணும். அதுக்கு அடுத்து இது வந்து இதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஸ்டாப்பர். ஓகே, இது வந்து ஸ்டாப்பர். ஸ்டாப்பர் வந்து அப்சார்ப்ஷன் பல்ப் 1 உடைய ஸ்டாப்பர், பல்ப் 2 உடைய ஸ்டாப்பர், பல்ப் 3 உடைய ஸ்டாப்பர். ஓகேவா, இப்போ ஃபர்ஸ்ட் பல்ப் உடைய ஸ்டாப்பர் வந்து நம்ம என்ன பண்றோம், ஓபன் பண்றோம். ஓகேவா, ஓபன் பண்ண உடனே என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா the flue gas வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த பல்ப்ல வந்து என்டர் ஆகும். ஏற்கனவே பியூரெட்ல சக்கா இருக்குது இந்த flue gas. ஓகேவா, பியூரெட்ல இப்போ இத ஓபன் பண்ண உடனே இந்த flue gas என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பல்புக்குள்ள என்டர் ஆகும். என்டர் ஆன உடனே என்ன ஆகும், இதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா KOH வந்து இருக்கு. அதாவது பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. இந்த பல்புக்குள்ள ஃபர்ஸ்ட் பல்புக்குள்ள பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு இருக்கு. flue gas வந்து இதுல என்டர் ஆன உடனே இந்த பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு என்ன பண்ணும், இந்த flue gasல இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை அப்சார்ப் பண்ணிக்கும். இங்க நான் எழுதிருக்கேன் பாருங்க, அப்சார்ப்ஷன் பல்ப் ஃபார் CO2. flue gasல என்ன இருக்கு, கார்பன் டை ஆக்சைடு இருக்கு, ஆக்ஸிஜன் இருக்கு, கார்பன் மோனாக்சைடு இருக்கு. ஓகேவா, இந்த பல்புக்குள்ள KOH இருக்கு. flue gas வந்து இத ஓபன் பண்ண உடனே flue gas வந்து இதுக்குள்ள என்டர் ஆகும். அப்ப இதுல இருக்கிற KOH வந்து இந்த கார்பன் டை ஆக்சைடை அப்சார்ப் பண்ணிக்கும். ஓகேவா, சோ அப்சார்ப் பண்ணும்போது அப்ப அதுக்கு அடுத்து என்ன ஆகும், இந்த பியூரெட்ல flue gas இருக்குது இல்லையா, அந்த வால்யூம் வந்து குறையும். அப்ப அந்த டிக்ரீஸ் இன் தி வால்யூம் ஆஃப் தி flue gas அனலைஸ் பண்ணும்போது அதன் மூலமா நம்ம வந்து கார்பன் டை ஆக்சைடு உடைய அளவு வந்து எவ்வளவுன்றது, எவ்வளவு அப்சார்ப் ஆயிருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா, இந்த flue gas வந்து பியூரெட்ல இருந்தது இல்லையா, அப்ப அதோட வால்யூம் வந்து டிக்ரீஸ் ஆகும் இல்லையா, அதன் மூலமா நம்ம எவ்வளவு CO2 அப்சார்ப் ஆயிருக்குன்றதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா, அதுக்கு அடுத்தது இதை வந்து க்ளோஸ் பண்ணிடுறோம். அதுக்கு அடுத்தது அப்சார்ப்ஷன் பல்ப் 2ல இருக்கக்கூடிய இந்த ஸ்டாப்பர் இருக்கு இல்லையா, இதை வந்து ஓபன் பண்றோம். அப்ப ஓபன் பண்ணும்போது மறுபடியும் flue gas என்ன ஆகும், பல்ப் 2க்குள்ள என்டர் ஆகும். இந்த பல்ப் 2ல வந்து என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அல்கலைன் பைரோகெலால். அதாவது இதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா அல்கலைன் பைரோகெலால். அது வந்து என்ன பண்ணும், அந்த flue gasல இருக்கக்கூடிய ஆக்ஸிஜனை அப்சார்ப் பண்ணிக்கும். ஓகே, flue gasல இருக்கக்கூடிய ஆக்ஸிஜனை அப்சார்ப் பண்ணிக்கும். அதாவது இதுல இருக்கக்கூடிய பைரோகெலால், அல்கலைன் பைரோகெலால். அப்ப என்ன ஆகும், the decrease in the volume of the flue gas in the burette. அப்ப வால்யூம் இந்த பியூரெட்ல இருக்கக்கூடிய flue gas உடைய வால்யூம் என்ன ஆகுது, குறையும். அப்ப அதன் மூலமா நம்ம ஆக்ஸிஜன் வந்து எவ்வளவு அப்சார்ப் ஆயிருக்குன்றதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். மறுபடியும் இதை வந்து க்ளோஸ் பண்ணிடுவோம். சோ இந்த அப்சார்ப்ஷன் பல்ப் 3ல இருக்கக்கூடிய ஸ்டாப்பரை மறுபடியும் ஓபன் பண்றோம். ஓபன் பண்ணும்போது திரும்ப என்னவாகும், இதுல இருக்க flue gas வந்து என்னவாகும், இந்த வழியா வந்து இந்த பல்புல அப்சார்ப் ஆகும். இந்த வழியே போகும். அதாவது அப்சார்ப்ஷன் பல்ப் 3க்குள்ள போகும். போகும்போது இதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா குப்ரஸ் குளோரைடு வந்து இருக்குது. சோ அந்த குப்ரஸ் குளோரைடு என்ன பண்ணும், அந்த flue gasல இருக்கக்கூடிய கார்பன் மோனாக்சைடை அப்சார்ப் பண்ணிக்கும். ஓகே, அப்சார்ப் பண்ண உடனே பியூரெட்ல இருக்கக்கூடிய flue gas உடைய வால்யூம் வந்து என்ன பண்ணும், குறையும். அப்ப அதன் மூலமா அப்சார்ப்ஷன் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு எவ்வளவுன்றதை நம்ம அனலைஸ் பண்ணலாம், கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா, சோ இதுதான் வந்து இந்த ப்ராசஸ்ல நடக்கக்கூடியது. ஓகேவா, அப்ப 3 பல்ப் எடுத்துக்கிறீங்க. இது கார்பன் டை ஆக்சைடு அப்சார்ப் பண்றதுக்கு, இது வந்து ஆக்ஸிஜன் அப்சார்ப் பண்றதுக்கு, இது வந்து கார்பன் மோனாக்சைடை அப்சார்ப் பண்றதுக்கு. இதுக்குள்ள KOH இருக்கு, இதுக்குள்ள அல்கலைன் பைரோகெலால் இருக்கு, இதுக்குள்ள குப்ரஸ் குளோரைடு இருக்கு. இப்ப KOH கார்பன் டை ஆக்சைடு அப்சார்ப் பண்ணிக்குது, பைரோகெலால் ஆக்ஸிஜன் அப்சார்ப் பண்ணிக்குது, கார்பன் அது குப்ரஸ் குளோரைடு வந்து கார்பன் மோனாக்சைடை அப்சார்ப் பண்ணிக்குது. அப்ப ஒவ்வொரு ப்ராசஸ் நடக்கும்போது பியூரெட்ல இருக்கக்கூடிய flue gas உடைய வால்யூம் வந்து குறையும். அப்ப எவ்வளவு வால்யூம் குறையுதோ அதை வச்சு நம்ம எவ்வளவு அப்சார்ப்ஷன் ஆயிருக்குன்றதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம்.
ஸோ இதுதான் வந்து ஆர்செட் மெத்தட்ல நடக்கக்கூடியது. ஓகேவா? ஸோ இது வந்து நீங்க டயக்ராம் போட்டு தான் எக்ஸ்பிளனேஷன் பண்ணணும் இந்த வீடியோல. ஸோ இந்த கண்டினியூவேஷன் நம்ம வந்து அடுத்த வீடியோல பார்க்கலாம். அதாவது தியரியா என்னென்ன பாயிண்ட்ஸ் சொல்லணுன்றதை பார்த்துட்டு இதோடைய சிக்னிஃபிகன்ஸ் என்ன, இந்த மெத்தடோடைய சிக்னிஃபிகன்ஸ் என்னன்றதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஸோ இது இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ப்ளீஸ் கெமிஸ்ட்ரி லேண்ட் சேனலுக்கு மறக்காம எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க.